சிறு பிள்ளைகளை மாலை நேரத்தில் தனியாக மட்டும்தான் வெளியில் அனுப்பக்கூடாதா அல்லது பெரியவர்களும் கூட்டி செல்லக்கூடாதா? சிறு பிள்ளைகளை மாலை நேரத்தில் தனியாக அனுப்பக்கூடாதுங்கிறாங்களே, அவங்கள தனியாக அனுப்பாமல் பெரிய ஆள் கூட சேர்த்து அனுப்பலாமா? அதுவும் கூடாதா என்று கேட்குறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், சூரியன் மறைந்த உடனே, மகரிபு நேரம் வந்த உடனே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் என்ன செய்வாங்க, ஷைத்தான்களுடைய வேகமான நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷைத்தான்கள் நடமாட்டம்னு சொன்ன உடனே அது ஷைத்தான்னு எடுத்துக்கிற கூடாது அந்த ஹதீஸை. ஏன்னு கேட்டால் ஷைத்தான் நடமாடுறது நேரம் எது இருக்குண்ட, எல்லா நேரத்துலையும் ஷைத்தான் நடமாட்டி தான் இருக்கிறான். இப்போ மட்டும் இங்கனுக்குள்ள ஷைத்தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா நமக்கு? தொழுகையில் தக்பீர் கட்டி இருக்கும்போது ஷைத்தான் வந்துடுறானே, அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, பாங்கு சொன்னோன்னே ஷைத்தான் ஓடுகிறான், பாங்கு சொல்லி முடிச்சோன்னு மறுபடியும் வந்து விடுகிறான், இக்காமத் சொன்னோன்னே மறுபடியும் ஓடி விடுகிறான், இக்காமத்து முடிய தக்பீர் கட்டின உடனே ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஷைத்தான் நுழைஞ்சிக்கிறான். நுழைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், ஊதுகுரு கதாவ கதா, அதை நினச்சிப்பார் இதை நினச்சிப்பாருங்கிறான். கடைசியில் என்னவாயிடுது, நம்ம எத்தனை ரக்காத்து தொழுதுட்டு இருக்கோம் நமக்கே தெரியாமல் போயிடுது. இது ஷைத்தான் பண்ணுற வேலைங்கிறாங்க. நம்ம தக்பீர் கட்டிட்டு 4-3 சந்தேகம் வருதுல, அப்போ ஷைத்தான் வந்துட்டான்ல. இப்போ அல்லாஹ் தொழுவுறீங்க, ஈடுபாடாக தொழுவணும், எத்தனை ரக்காத்து தொழுவுறோம் நமக்கே டவுட் வந்தால் நம்மளுக்குள்ள ஷைத்தான் நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ ஷைத்தான் தொழுகைக்கு உள்ள வரைக்கும் இருக்கிறாங்க போது அது என்ன சூரியன் மறைஞ்சவனை மட்டும் ஷைத்தான் வர்றாங்கிறது அவர் டவுட் வருதுல்ல. ஷைத்தான் எல்லா நேரத்துலையும் தான் வர்றான். அதுலேயும் ஷைத்தான் குழந்தைகளை ஷைத்தான் என்ன செய்வான், ஷைத்தானுடைய வேலை இலக்கு பெரிய ஆளுக்கு தான். குழந்தைக்கு பாவமெல்லாம் கிடையாது. ஷைத்தான் யாரை கெடுப்பான், பெரிய ஆட்களை கெடுத்தாதான் அவனுக்கு லாபம், நரகவாசி ஆக்க முடியும். குழந்தைகளை கெட்ட செயல் செய்யக்கூடியவனா ஷைத்தான் ஆக்கிடுவானா? அப்போ அந்த இடத்துல ஷைத்தான் என்று சொல்வது அது ஷைத்தானா வேற எதுவுமா என்று நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால், வேறு வேறு அறிவிப்புகளில் இந்த விஷ ஜந்துக்கள் இருக்குல்ல, விஷ ஜந்துக்கள் அதுகளும் ஷைத்தான்கள் என்று சொல்லப்படும். அந்த இரவு இந்த விஷ ஜந்துக்கள்லாம் திரும்பி கூட்டுக்கு போகிற நேரம் அது. விஷ ஜந்துக்கள்லாம் என்ன செய்யும், அந்த ராத்திரி ஆனவனு என்ன செய்யும், பாம்பு பள்ளி இந்த மாதிரியானதுகள்லாம் அதனுடைய இடங்களை நோக்கி செல்லும். அதுதான் அந்த இடத்துல அப்படி ஒரு அறிவிப்புலை வருகிறது. அந்த இடத்துல ஷைத்தான் என்று சொன்னது ஷைத்தான் கிடையாது. ஷைத்தான் எல்லா இடத்துலையும் இருப்பானே. ஷைத்தான் குழந்தைய ஒன்றும் செய்ய மாட்டானே. குழந்தையினால் அவனுக்கு என்ன லாபம், நம்மள மாதிரி பெரிய ஆட்களுக்கு எடுத்தால் அவனுக்கு லாபம், நம்ம நரகவாசி ஆக்கிடுவான். குழந்தைகள் அப்படி ஆக்க முடியாது. குழந்தைகள்கிட்ட விளையாடுறதுனால அவனுக்கு எந்த விதமான ஆதாயமும் கிடையாது. விஷ ஜந்துக்கள் எல்லாம் என்ன செய்யும், சூரியன் மறைஞ்சோன்னா ஓட ஆரம்பிக்கும். குழந்தைகளை விட்டேன்னு வைங்க, ஒரே போட்டு தள்ளிவிடும், கடிச்சிட்டு போயிடும், பாம்பு கொட்டிடும். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அந்த ஹதீஸ் சொன்னார்கள் என்று நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குரிய காரண காரியங்களோட அந்த ஷைத்தான்களும் ஜின்களும் ஒரு புக்கு போட்டிருக்கிறோம் வழங்குதா. அந்த புக்கில் இதனுடைய காரண காரியத்தோடு நெஞ்சிருக்கிறோம், விரிவாக விளக்கியிருக்க தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ என்னன்னு கேட்டால், தனியாக அனுப்புனா தான் இந்த பிரச்சனை வழங்குதா. அதனால தான் ராத்திரி ஆனால் கொஞ்சம் அந்த சூரியன் மறையும் போது அப்படி சொன்னாங்க, அப்புறம் விட்டுருங்கன்ட்டாங்க. சூரியன் நல்லா மறைந்து இருட்டி விட்டது என்று சொன்னால் குழந்தைகளை அனுப்புங்கிறாங்க. அப்போ இருட்டாக இருக்கும்போது அனுப்ப சொல்கிறாங்க, மறையும் போது வேணாங்கிறாங்க. கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போது அதுலேருந்து என்ன விளங்குது, இருட்டில் கூட அனுப்பலான்னு சொன்னவங்க அதையே சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த அடைஞ்சிரும், போக வேண்டிய பிராணிகள் எல்லாம் அடைஞ்சிரும், அதனுடைய புற்றுகளுக்கு போய்விடும். அதனால ராத்திரி அடைந்து விட்டது என்று சொன்னால் அப்போ நீங்கள் தாராளமாக அனுப்பிக்கிறங்கிறாங்க. அப்போ இதுதான் காரணம்னு தெரியும் பொழுது நீங்கள் பெரிய ஆளுக்கு தூக்கிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இருக்காது, ஒழுங்காக பார்த்துக்கிருவீங்க. குழந்தையை மட்டும் அனுப்புறதெல்லாம் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புத்தகத்தில் கூடுதல் வரம் பார்த்துக்கிறங்க, ஜின்களும் ஷைத்தான்களும்.